மனிதம் மாண்புற வந்தவர், வறியவரை வளம் பெற செய்தவர், இறை வழியே என் வழி என்று வாழ்ந்தவர் இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்பியே அவர்கள். பெண் கல்வி என்ற கனவை நிஜமாக்கின பெருமையும் புகழையும் சார்ந்தவர். இந்திய திருநாட்டில் 18ஆம் நூற்றாண்டு வரை பெண் கல்வி மறுக்கப்பட, இந்திய பெண்கள் கல்வி கற்க வேண்டும், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அங்கீகாரம் பெற வேண்டும், அவர்கள் சுய மரியாதையோடு வாழ வேண்டும் என்பதற்காக தன் வாழ்வினை அர்ப்பணித்து கடுமையாக உழைத்தவர் இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்பியே அவர்கள். திரு அவையின் தலைமகள் என்று அழைக்கப்படும் பிரான்ஸ் நாட்டின் பர்கண்டு பகுதியில் சான்ஸ் என்ற கிராமத்தில் இறை பக்தியோடு வாழ்ந்த திரு எதும் லூயிஸ் துப்பியே திருமதி விக்டனர் ரெமி பெற்றோருக்கு கிபி 1806ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் நாள் இரண்டாவது மகனாக பிறந்தார். கிபி 1818ஆம் ஆண்டு ஜூன் 7ஆம் நாள் தன் 12வது வயதில் முதல் நற்கருணையினை பெற்றுக்கொண்ட இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்பியே அவர்கள் ஆண்டவர் இயேசுவினால் வலுவூட்ட பெற்றார். இறை பக்தியிலும் மனித பண்புகளிலும் சிறந்து விளங்கிய இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்பியே அவர்கள் இறைவனுக்கு தன்னை அர்ப்பணிக்க விரும்பி பெற்றோரின் அனுமதியுடன் கிபி 1821ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் சான்ஸ் மறைமாவட்ட குருத்துவ கல்லூரியில் சேர்ந்தார். குருத்துவ பயிற்சியில் சிறந்த மாணவராக விளங்கிய அருட் சகோதரர் இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்பியே கிபி 1829ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதி தன் 23வது வயதில் அருட்குருவாக தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்தார். அருட்தந்தை இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்பியே ஆயர் அவர்களிடம் தன் அயல்நாட்டு இறைப்பணிக்கு அனுமதி கேட்க, தந்தையின் மன வலிமையினையும் ஆழமான சேவை மனப்பான்மையையும் பாராட்டிய ஆயர் அவர்கள் அருட்தந்தைக்கு அனுமதி அளித்தார். தன் அயல்நாட்டு இறைப்பணிக்கு இந்திய திருநாட்டை தேர்ந்தெடுத்த இறைத்தந்தை துப்பியே அவர்கள் கிபி 1831ஆம் ஆண்டு மே 25ஆம் நாள் அன்றைய போதக சபை, அதாவது MEP துறவர சபையில் சேர்ந்து அச்சபையின் குறுமடத்தில் அயல்நாட்டு இறைப்பணிக்குரிய பயிற்சியினை பெற்றார். 40 நாட்களில் தன் பயிற்சியினை திறம்பட முடித்த இவர் 1831ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் நாள் பிரான்ஸ் நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு கடல் வழியாக பயணமானார். கிபி 1832ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் நாள் புதுச்சேரியினை வந்தடைய, அன்றைய புதுவை மறைமாவட்ட ஆயர் மேதகு ஹெர்பர்ட் அவர்கள் MEP துறவர சபை குருக்களுடன் சேர்ந்து அருட்தந்தையினை அன்புடன் வரவேற்றார். ஆயர் ஹெர்பர்ட் அவர்கள் அருட்தந்தையினை பெங்களூரு புனித மரியன்னை பேராலயத்தின் பங்கு தந்தையாக நியமனம் செய்தார். 8 ஆண்டுகள் பங்கு தந்தையாக அனைத்து மக்களுக்கும் இறைப்பணி செய்த அருட்தந்தை லூயிஸ் சவேனியன் துப்பியே அவர்களை அன்றைய பாண்டிச்சேரி மறைமாவட்ட ஆயர் மேதகு பெனாண்ட் அவர்கள் பாண்டிச்சேரி மிஷன் குருமடத்தின் அதிபராக நியமித்தார். கிபி 1840ஆம் ஆண்டு அருட்தந்தை இறை ஊழியர் துப்பியே குருமடத்தின் அதிபராக பொறுப்பேற்றார். 1841ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி மிஷன் பிரஸின் மேலாளராக நியமனம் செய்யப்பட்டார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை தரும். யோவான் 12:24 என்ற வார்த்தையின் வழியில் 1844ஆம் ஆண்டு ஜூன் 16ஆம் தேதி பிரான்சிஸ்கன் தூய இருதய கன்னியர் சபை என்ற விதையை புதுவை மண்ணில் ஊன்றினார். இறையாசீர் என்ற மழையால் மாசற்ற விதை 4 அர்ப்பணிப்புள்ள பெண்களுடன் முளைத்ததுதான் இச்சபை. கருணை என்பது நம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட கடவுளின் நன்மையில் நிரம்பி வழிகிறது.
இதுவே இறைவனின் செயல். இச்சபை இறைபக்தி, இறை நம்பிக்கை, கடின உழைப்பு, மனதில் உறுதி போன்ற இறை கனிமங்களாகிய உரங்களால் ஊட்டம் பெற்று விதை முளைத்து செடியாகி பின் மரமாகி இறை பராமரிப்பு என்ற கவசத்தால் பாதுகாக்கப்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. நல்ல நிலத்தில் விழுந்த விதை முளைத்து 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்கு என்று விளைச்சலை கொடுப்பது போல இறை ஊழியர் அவர்களால் விதைக்கப்பட்ட பிரான்சிஸ்கன் தூய இருதய கன்னியர் சபை என்ற விதை இன்று தாய்மண்ணில் மட்டுமல்லாது தமிழ்நாட்டிலும் பிற மாநிலங்களாகிய ஆந்திரா, வட இந்தியாவிலும் மருத்துவ பணி, கல்வி பணி, நல்வாழ்வு பணி, மறை தூது பணி என பல்வேறு பணிகளை ஏழை எளியவர்கள் வாழும் கிராமங்களில் பணியாற்றி வருகின்றனர். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தையை உள்ளத்தில் உணர்ந்து உருவானதுதான் அவரது அயல்நாட்டின் பயணம். அவரை போல் அவரின் பிள்ளைகளாகிய பிரான்சிஸ்கன் தூய இருதய கன்னியர் சபை அருட்சகோதரிகள் அவரின் வழியில் அயல் நாடுகளில் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மன் ஆகிய நாடுகளிலும் தங்களின் அயராத பணிகளை ஆற்றி வருகின்றனர். 1844 ஆண்டு ஊன்றப்பட்ட பிரான்சிஸ்கன் தூய இருதய கன்னியர் சபை, அதாவது FIHM விதை இன்று 1200க்கும் மேற்பட்ட அருட்சகோதரிகளை உருவாக்கி 172 மடங்களில் நாட்டப்பட்டுள்ளது. கல்வி கற்க பெண் குழந்தைகளுக்கு முதலில் புதுச்சேரியில் ஒரு சிறிய குடிசையில் பள்ளி தொடங்கப்பட்டது. இன்று உலகில் 375 கல்வி நிறுவனங்களை எட்டியுள்ளது. தேசத்தின் வளர்ச்சிக்கும் பெண்கள் அதிகாரம் பெறுவதற்கும் இச்சபை முக்கிய பங்காற்றி வருகிறது. மேலும் தாழ்த்தப்பட்ட பெண்கள், காது கேளாதோர் மற்றும் ஓமைகள், பார்வையற்றவர்கள், அறிவு சார்ந்த சவாலான மக்கள் போன்ற மாற்றுத்திறனாளிகள் திருப்தி அடையும் அளவிற்கு வளர்ந்துள்ளது. இந்த பெருமை இறை ஊழியர் தந்தை லூயிஸ் சபேனியன் துப்புயி அடிகளையே சாரும். நாம் எப்பணி செய்தாலும் எங்கிருந்தாலும் வணக்கத்திற்குரிய லூயிஸ் சபேனியன் துப்புயி அடிகளாரின் ஆவியில் மூழ்கி புனித அன்னை மரியாள் மற்றும் புனித யோசேப்பு இவர்களின் கைகளை பிடித்து நம் ஆண்டவரின் பாத சுவடிகளில் பயணிப்போம். அருட்தந்தை இறை ஊழியர் அவர்கள் இம்மண்ணில் வாழ்ந்த வாழ்க்கை முற்றிலும் இறைவனுக்காக என்பதை அவர்களின் கடிதங்கள், நூல்கள் போன்றவை தெளிவாக நமக்கு உணர்த்தினாலும் விண்ணிலும் இவர் தூயவர்களில் ஒருவராக உயர்த்தப்பட வேண்டும் என்று ஜெபிப்போம்.